குருப்யோ நமஹா நமோ நமஹா. எல்லாரும் ஆனந்தமாக இருப்பேங்கன்று நம்புகிறேன். 4வது செஷன் த பியூட்டி கால்டு ஸ்லோகா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இது கொலாபரேஷன் தான், இது நான் மட்டும் பண்ணக்கூடியது இல்லை, நம்ம சேர்ந்து பண்ணக்கூடிய தான் பயணம். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டண்ட். கீப் கான்ட்ரிபியூட்டிங் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். முதல்ல செஷனில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், கணபதி ஸ்லோகம் பார்த்தோம். 2வது ஸ்லோகத்தில் குரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அதனால் குருவை பற்றி பார்த்தோம். 3வது செஷனில் சரஸ்வதியை பார்த்தோம். அவங்க தானே நாலெட்ஜுக்கு அதிபதி, நாலெட்ஜு தானே எல்லாம். நாலெட்ஜ் இருந்தால் தானே பைசா, சக்தி, வீரம் எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த மார்க்கத்திலேயே பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நம்மள்ட்ட டைம் லிமிட்டட் டைம் தான். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் தான். எவ்வளோ பைசா இருந்தாலும் சரி, எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் சரி, எவ்வளோ வீரம் இருந்தாலும் சரி, அது ஃபிக்ஸ்டு. நம்ம லைஃப் டைம் ஸ்பேன் ஆல்சோ ஃபிக்ஸ்டு. அப்போது இந்த லைஃப் டயத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக நம்ம இந்த டயத்தை யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய சக்ஸஸும் ஹாப்பினஸும் இருக்குது. அப்போது அதுக்கு என்ன வேணும்னா, மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு ஒருமைப்பாடு படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாமே மனசை வச்சு தான் இருக்குது. நம்ம கஷ்டப்படுறதோ சந்தோஷமாக இருக்கிறதோ காரணம் மனம்தான். மனம் ஏவ பந்த மோக்ஷயோகோ காரணம். பந்தத்துக்கும் மனசு தான் காரணம், கவலைக்கும் மனசு தான் காரணம், சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் மனசு தான். இந்த ஸ்லோகத்து மூலமாக நல்ல மனசை செம்மைப்படுத்த முடிகிறது. அது நீங்களே உணருவீங்க, நன்றாக உணர்வீங்க. அப்போது இதுவரை என்ன பார்த்தோம்? முதல்ல விக்னம் இல்லாமல், தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிய பிள்ளையாரையும், குருவோட ஆசீர்வாதத்தில் தான் எல்லாமே நடக்கும். அறிவு வரணும்னா அவர் தான் கொடுக்கணும், ஞானம் அவர்கிட்ட தான் கிடைக்கும். 2வது சரஸ்வதி நம்மளுக்கு விஸ்டம், புத்தியை கொடுக்கறதுக்கு சரஸ்வதி கொடுத்துருக்கோம். இப்போ 4வது ஈஸ்வர வந்தனம். ஈஸ்வர வந்தனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய இதை பாருங்க, இந்த ஸ்லோகத்தை. மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கயத்தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். அமேசிங். இதை அப்படி நினச்சி பார்த்தாலே ஒரு புல்லறியும் உங்களுக்கு. மூக்கம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இதில் எத்தனை வேர்டு இருக்குது? 11 வேர்டு இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? மூக்கம் 1, 2வது கரோத்தி, 3வது வாச்சாலம், 4வது பங்கும், 5வது லங்கயத்தே, 6வது கிரிம், 7வது யத்கிருபா, இது சமஸ்தபதம், யத்கிருபா, தம் 8வது, அகம் 9வது, வந்தே 10வது, பரமானந்த மாதவம். 11 வேர்டு இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? எப்போதும் வெர்பிலேருந்து ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிப்போம்? வந்தே, நான் வணங்குகிறேன், இதுலேருந்து ஆரம்பிக்கணும். வந்தேன்னு இருக்குது. 10வது வேர்டு வந்தே. நான் வணங்குகிறேன்னா உடனே என்ன கொஸ்டின் வரும்? நீ யாரை வணங்குகிறாய்? நான் பரமானந்த மாதவம், அவர் தான் எல்லாம். நான் பார்த்தோம்ல, குருவாக இருக்கட்டும் எல்லாமே அவர் தான். அந்த அனந்தம்னா லிமிட்லெஸ். அந்த லிமிட்லெஸ் இருந்தால் தான் ஆனந்தம் கிடைக்கும். இப்போது நான் இங்கே இருக்கேன், அங்கே வேற ஒரு இருக்குதா, நான் அது இல்லையே, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்? இந்த 2ன்னு வரும்போதே பயங்கள் வந்துடும், ஆனந்தம் போயிடும். ஏன்னா அவன் என்ன அட்டாக் பண்ணுவானா, நான் சொன்னதை கேட்பாரான். அப்போ இது எல்லையற்ற மாதவர். அப்படிங்கும்போது அவரை நான் வணங்குகிறேன். மாதவர்னா மது, யாதவ குலத்தில் உள்ளவர். கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயணர், யார் வேணா சொல்லிக்கலாம். விஷ்ணுனா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் அவேர்னஸ், அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போது வந்தே, அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? பரமானந்த மாதவம், எங்கும் நிறைந்திருக்கின்ற மாதவனை நான் வணங்குகிறேன். அப்போது ஏன் வணங்குகிறோன்னு வரும்ல, அவர் எதாவது பண்ணியிருக்கணும்ல. அவர் என்ன பண்ணியிருக்கார்?
மூக்கம் கரோத்தி வாச்ச, அவருடைய கிருப்பை, அவர் பண்ணல, அவருடைய கிருப்பை வந்து, அவருடைய கிருப்பை இருந்தால், அந்த கிரேஸ் இருந்தால் என்ன ஆகும்னாக்க மூக்கம் கரோத்தி வாச்சாலம். பேச முடியாத ஆள் இருக்கான் இல்லையா, அவன் பெரிய பேச்சாளன் ஆயிடுவான். நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறேன் யாரெல்லாம் இருக்குன்னு. இது வந்து சும்மா ஸ்லோகம் மட்டும் இல்லை, இதுக்கு உதாரணங்கள் நிறைய கொடுக்கலாம், நிறைய கொடுத்துட்டே போகலாம். ஆனால் கொஞ்சமாவது பார்க்கலாம். யாருடைய கிருப்பையினால் ஊமை வந்து பெரிய பேச்சாளனாகி கவிஞனாகி எல்லாம் ஆயிரானோ, பங்கும் லங்கையத்தை, ஒரு நொண்டி வந்து மலையை தாண்டான் அப்படின்னா முடியாத காரியத்தை பண்ண வைக்கிறாருன்னு அர்த்தம். லிமிட்டேஷனே இல்லை. அவருடைய கிருப்பை இருந்ததுன்னா மிராக்கிள் கேன் ஹேப்பன். மிராக்கிள்னால் என்ன? நம்ம லாஜிக்கல் மைண்டுக்கு புறப்படாது மிராக்கிள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இங்கேயே உட்காந்துட்டு துபாயில் மேட்ச் நடக்கிறது, நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நான் இங்கே உட்காந்துட்டு ஆன்லைன் அப்படியே நடக்கும்போதே பார்க்கலாம், ரியல் டைமில் பார்க்கலாம்னு பார்க்க முடிச்சோம் நம்பினா அது மிராக்கிளாக இருக்கும். ரைட்? ஒரு மெஜிஷியன் ஒன்று பண்ணுறான்னா அவனுக்கு தெரியறது என்ன லாஜிக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபிட் ஆகலைனாக்கா அது வந்து மிராக்கிளாக இருக்குது. இது புரியலை நம்மளுக்கு. ஆனால் இது புரிஞ்சிட்டோம்னாக்க இது வந்து நடக்கும். நிறைய நேரத்தில் நடந்திருக்கு, அதை சொல்ல போகிறேன். சிரத்தையாக இருக்குது உண்மையாலே பார்த்தோம். அப்போது ஒரு நொண்டியானவன் கூட மலையை கூட தாண்டலாம். கிருப்பா, யாருடைய கிருப்பையினால் அதுதான் பண்ணுறது. எந்த கிருப்பா இதெல்லாம் பண்ணுறதோ அந்த அந்த யாரை பரமானந்த மாதவம், அந்த பரமானந்த மாதவனை அகம் வந்தே நான் வணங்குகிறேன். அப்போ எவ்வளோ வேர்டு பார்த்தோம்? 11 வேர்டு பார்த்தோம். இதெல்லாம் மூக்கம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கயத்தே கிரிம் யத்கிருபா தம் அகம் வந்தே பரமானந்த மாதவம். சரி, அப்போ இங்கேருந்து இந்த வந்து ஸ்லோகத்தில் இது என்னப்பா மெசேஜ்? முதல்ல ஸ்லோகத்தை ஒழுங்காக சொல்லு, நம்பிக்கை வை. மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நீ நம்பிக்கையை வச்சுட்டு இந்த ஸ்லோக கிளாஸ் எல்லாம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ணினேன்னா வரும், கரெக்டான டயத்தில் வரும், அதை விடாத இடையில. இப்போ என்னன்னாக்க டிவைன் கிரேஸ் இருந்ததுனாக்க லிமிட்டேஷன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டலாம். நிறைய பேருக்கு ஆயிருக்கேன். இப்போது நான் இந்த பாதையில் இப்போ பயணிக்கிறேன்னா டிவைன் கிரேஸ் இல்லாமல் நடக்குமா? இது டிவைன் கிரேஸ் தான் 100%. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு காரியத்தில் வரணும்னு ஸ்ரத்தையாக வரணும்னா டிவைன் கிரேஸ் இல்லாமல் முடியுமா? இன்னைக்கு காலையில் எழுந்துட்டு பேசுகிறோம்னா டிவைன் கிரேஸ் இல்லாமல் பேச முடியுமா? ஸோ இங்கே மூக்கம்னாக்கா என்னெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம்? மூக்கம்னா அறிவற்றவன், அறியாமையுடன் உள்ளவன். வாச்சாலம்னா அவனுக்கு அறிவு கொடுக்கறது. ஸோ கடவுளோட அருள் இருந்தாக்க நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அறியாமையினால் நான் இந்த உடம்பு மனசு புத்தி என்று நினைத்து கொண்டிருந்த நான் ஒரு மூக்கம்தான், ஒரு முட்டாள் தான், ஒரு அறிவிலி தான். அவனை கடவுளுடைய கிருப்பையினால் ஒரு குரு என் லைஃப்பில் வந்து, ஒரு வீடியோ வந்து, ஒரு புக்கு வந்து, நல்ல சத்சங்கத்துவம் வந்து, நல்ல ஆட்கள் வந்து, நான் வந்து யாருங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிறதுல பயணிக்கிறேன், அதை தெரிஞ்சிக்கவும் செய்கிறேன். இது மூக்கம் கரோத்தி வாச்சாலத்துக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று இது எக்ஸாம்பிள் வேணும்னா சொல்கிறேன். காளிதாசர், காளிதாசர்னு என்ன அர்த்தம்? காளியோடைய தாசர்னு அர்த்தம். அவர் என்ன இருந்தார்? அன்எஜுகேட்டட் ஆளாக இருந்தார், இல்லிட்ரேட்டாக இருந்தார். அவர் ஒரு பெரிய புலவனானது காளியோட அருள்னால. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உடனே என்ன பண்ணார் அவர்? ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூத்தங்கள்லாம் படைச்சாரா இல்லையா? அமேசிங் இல்லையா? அவரை மாதிரி கவி உண்டா? காளிதாசனை போல் கவி உண்டா? அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோன்னா அவருக்கு குழந்தையாக இருக்கும்போது அவர் வந்து ஒரு நார்மல் இல்லிட்ரேட் பர்சன், அன்எஜுகேட்டட் பர்சனாக தான் இருந்தார். அது மட்டும் இல்லை, அருணகிரிநாதர், திருப்புகழ் பண்ணியவர், அவருடைய யங் லைஃப்லாம் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட மென்டாலிட்டியில் இருந்துட்டு எப்படி வந்திருக்காருன்னு. அந்த பாட்டு வந்து முத்தை தரு, அது பாடுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே கொட்டுறது. இதெல்லாம் டிவைன் கிரேஸ் இல்லாமல் நடக்க முடியுமா? அப்புறம் பங்கும் லங்கேயத்தே கிரிம், அந்த நொண்டியை வந்து ஒரு மலையை தாண்ட விடோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, சேலஞ்சஸ் நம்ம லைஃப்லலாம் இருக்கு இல்லையா, இந்த சம்சாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டிவைன் கிரேஸ்னால் தாண்டலாம். என்ன தான் சேலஞ்ச் இருந்தாலும் கடவுளுடைய கிரேஸ் இருந்துனாக்க அதை கண்டிப்பாக தாண்டலாம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே போகலாம். சந்த் சுர்தாஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு பிளைண்ட் ஆள். அவர் வந்து ஒரு போயட் ஆகி
எலகன்ட் சிங்கர், நல்ல பாடக்கூடியவர் ஆகிட்டார், பிளைண்டு. அப்போ லிமிட்டேஷன் எல்லாம் தாண்ட முடியாது எப்படி? கடவுளுடைய அருளால தான். சுர்தாஸ்னு பாருங்க, வால்மீகி ஒரு திருடனாக இருந்தாங்கிறார், ராபரராக இருந்தோங்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறார்? ராமாயணத்தை ஆத்தர் பண்ணினாரா இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வந்து ஸ்ரீ வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சரஸ்வதியோட பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு உண்டு. குழந்தையாக இருக்கும்போது அவர் மாஸ்டர் பீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கார். பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1008 வேர்ஸ் ராமருடைய பாதுகையை பற்றி பண்ணியிருக்கார். வைராகிய பஞ்சகம்னு இருக்குது, மேபி அடுத்த போஸ்டிங்கில் அது பார்க்கலாம். வைராகிய பஞ்சகம் அது பண்ணியிருக்கார், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கார். புரந்தரதாசர் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மைசராக இருந்தார், ஒரு கஞ்சனாக இருந்தார். அவர் வந்து போயட் ஆகி சைண்ட் ஆகியிருக்கார். அப்புறம் கனகதாசர் பார்த்தோம்னா ஒரு வாரியர், அவர் சைண்ட் ஆகியிருக்கார். அவர் நாம்தேவ் மகாராஷ்டிராவில் உள்ளவர். அவர் பார்த்தோம்னாக்க ஒரு இல்லிட்ரேட்டு, அவர் ஒரு போயட்டாக பாடி அபங்கெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த அபங்க இன்னும் பாடின்னு இருக்காங்க மகாராஷ்டிராவில். ஜான் மில்டன் பிளைண்ட் ஆகிட்டார். அவர் வந்து பாரடைஸ் லாஸ்ட்டு ஒரு பெரிய புக்கை வந்து டிக்டேட் பண்ணியிருக்கார். அது ஒரு மாஸ்டர் பீஸை பண்ணியிருக்கார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் 23 சூத்திரம் ஈஸ்வர பிரணிதானாத் வா அப்படிங்கிறது. கடவுளுடைய கிரேஸ், கடவுளை ப்ரே பண்ணினா என்ன அட்டகாசமாக யோக சித்தவருத்தி நிரோதகா, மைண்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மைண்டு தானே எல்லாம் சொன்னோம் இல்லையா? மனமேவ காரணம் பந்த மோக்ஷ யோகம். இந்த பந்தத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மனசு இருக்கு இல்லையா, அது பண்ணலாம். ஈஸ்வரப்படி தானே. ஸோ கடவுளுடைய கிரேஸ் இருந்தால் என்னெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்களா? அப்போ ஸ்லோகத்துக்கு வந்திருக்கும், கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கோம். நம்ம கடவுளுடைய கிரேஸ் இருக்கிட்ட தானே வந்திருக்கோம். ஸோ அந்த கிரேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மேலும் மேலும் ஸ்லோகங்களை படிச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வச்சுட்டு 4 பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கணும். பகிர்ந்தால் தான் வளரும். எது பகிர்றோமோ அது வளரும். எவனுக்கு மனசு பெருசாக இருக்கோ அவனால் தான் பகிர முடியும். அன்கண்டிஷனல் பகிர்றது. இதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு எவ்வளோ பைசா கிடைக்கும், அப்படி இல்லை. அன்கண்டிஷனல். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கா, அதை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய கொடுப்பினை இருந்தால் தானே கொடுக்க முடியும். அந்த எண்ணம் வரத்துக்கும் அந்த அறிவு இருக்கிறதுக்கும் அது வேணும் இல்லையா? அதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தானே. ஸோ இந்த கொடுப்பினை எனக்கு கிடச்சி நம்மளுக்கெல்லாம் கிடச்சதுக்கு இறைவனை வேண்டிண்டு இந்த ஈஸ்வர வந்தனத்தை ஒரு தூரம் சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். மூக்கம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கயத்தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இதை வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பித்தரேன், டிரான்ஸ்லிட்ரேஷன் அனுப்பித்தரேன். நல்லா படித்து பயனடிங்கோ. அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இந்த கடவுளோடைய பற்றி ஏன் ஸ்லோகங்கள்லாம் பண்ணுறோங்கிறத நம்ம வேதாந்த தேசிகருடைய வைராகிய பஞ்சகம்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நன்றி.